வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. இது கில்லாடி ராணி தில்லோட வாணி. Powered by Aishwarya Women's Hospital, Fertility Center and Artica Gold Company. ஆமா, நம்ம செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல ஸ்டேட்ல இருந்து நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன். ஆனா இன்னைக்கு நம்மளோட செட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேட்டே வந்திருக்காருன்னா பாருங்களேன். நல்லா முழிச்சு பாத்தியா? இது சேட் மாதிரியா இருக்குது. ஆமா, எங்க டிசைனர் இருக்காங்கல காஸ்டியூம். ஆமா, அவங்க வச்ச வேட்டா எதையுமே வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. இது அவங்க சோஃபா துணி, இது அவங்க விண்டோ துணி, இது எங்க என்ன திருடிட்டு வந்திருக்காங்க. மொத்தத்தையும் எடுத்து வந்து ஏன் மேல போட்டாங்க. இது மட்டும் என்னவா? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? இது கொடியில காஞ்சது, இது அங்கேயே கீழே கிடந்தது. இது சொல்ல முடியாது, அதெல்லாம் அந்த எடுத்த இடத்த சொல்ல முடியாது, அந்த இடத்துல இருந்து எடுத்தது. எங்க இடத்துல இருந்து எடுத்தாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்ல, இப்ப எந்த இடத்துல இருக்கிறோன்றதுதான் முக்கியம். ஓகே, கொஞ்சம் நீ வரதே லேட்டு தான். எப்போதுமே ஷோக்கு நீ லேட்டா தான் வருவேன். இந்த இதையாவது ஒழுங்கா தச்சாவது போட்டு வந்திருக்கலாம்ல, பாதியோட நிக்கிறேன். எது ஸ்டைல்? சரி போய் தொலை போ. இதை எப்படி நான் ஸ்டைல் என்ன ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி தான் ஒன்னே ஏமாத்திருக்காங்க. சரி, காஸ்டியூம்லாம் அட்டகாசமா இருக்கு. கண்டஸ்டன்ட் எப்படி அட்டகாசமா இருப்பாங்களா? இதே மாதிரி தான் இருக்குமா? காஸ்டியூமே அட்டகாசமா இருக்கிறப்ப கண்டஸ்டன்ட் அட்டகாசமா இல்லாம இருப்பாங்க டெஃபினட்டா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு பார்த்தனா சும்மா பவர் பேக்ட் கண்டஸ்டன்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. பவர் பேக் இதையும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. Let's welcome our first contestant, Ferlin from Chennai. 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 வெக்கத்தை வேணான ஓட்டி 5 நெஞ்சோட நீங்காம ஒட்டி 5 முட்டாய் முத்தத்தை வாயோட வாய் வச்ச 555 கலாச்சி 5 கருப்பாணி வாயன்ன கலாச்சி 5 555 சொதப்பி 5 கருப்பாணி. என்ன பண்றீங்க ஃபெர்லின்? நான் தாம்பரத்துல இருந்து வந்தேன். சரி சரி, வரும்போது ஷேரோட்டோக்கார கரெக்டா வந்து விட்டாரா? இல்ல ஹஸ்பண்ட் கூட தான் வந்திருக்கேன். ஹஸ்பண்ட் கூட தான் வந்தேன். அவர் ஷேரோட்டோ ஓட்டுறாரு? இல்ல கார் ஓட்டுறாரா? சரி ஓகே சார். யார் சார் ஷேரோட் ஹஸ்பண்ட்? கார் ஓட்ட ஹஸ்பண்ட் யார் சார்? நீங்க தானா? ஐயோ பாவம். சரி, என்ன பண்றீங்க நீங்க? நான் இ-காமர்ஸ் ஃபீல்ட்ல 2 இயர்ஸா வர்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். இப்போ நானும் ஹோம் மேக்கரா இருக்கேன். வேலை தான் கிடைக்குதா இன்ஜினியரிங் படிச்சா? நம்ம தேடணும் சார். எல்லாரும் சொல்வாங்க இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்ல. நம்ம தேடனா கரெக்டான பொசிஷன் கிடைக்கும். சோ இன்ஜினியரிங் படிச்சோனே உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. பரவாயில்ல, 70ஸ்ல முடிச்சவங்களுக்குலாம் வேலை கிடைச்சிரும். இப்போ 2010 2012 90s கிட்ஸ்க்குலாம் தான் இந்த பிரச்சனை. ஃபெர்லின், இன்னைக்கு நம்ம ஷோ இதுக்கு முன்னாடி பாத்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா ஆங்கர் பண்றீங்க. இத அவனுங்க சொல்லி அனுப்ப வாய்ப்பு கிடையாது. என்னம்மா வரவங்க பூரா இதே சொல்றாங்க, உண்மையா இருக்குமா? சீச்சி, அது நடக்க வாய்ப்பே இல்லம்மா. இதை மட்டும் நீ உன் தலையில ஏத்திக்காத. ஏன்னா நமக்கே தெரியல நம்ம என்ன பண்ணுகிறோம். எனிவேஸ், தேங்க்யூ சோ மச் ஃபெர்லின். Let's welcome Swati from Chennai. உங்க ஹஸ்பண்ட்காக ஆடுனீங்களா? ஆமா, ஆக்சுவலி நெக்ஸ்ட் வீக் அவருக்கு பர்த்டே. அவர் யாருன்னு கண்டுபிடிச்சு சொல்லவா? நீங்க சொல்லாதீங்க, நானே சொல்றேன். அந்த 10 ஷர்ட் தானே? 10 ஷர்ட் தானே? அப்படியே 1.5 லிட்டர் வலிச்சுதே ஆடும்போது. என்னைக்காவது வீட்டுல ஆடி இருக்காங்களா பிரதர்? ஆடி இருக்காங்க. அப்பயே நீங்க சொல்லிருக்கலாமே. அப்பயும் சொல்லியிருக்கேன். அப்பயே சொல்லிருக்கீங்களா வேண்டாம் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இல்ல அப்பயும் சொல்லியிருக்கேன். நல்லா ஆடினாங்க, சூப்பரா ஆடினாங்க. உங்களுக்கு அடுத்த வாரம் பர்த்டே வருதா? எனிவேஸ், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ தேங்க்யூ. அந்த பர்த்டேக்கு விஷ் பண்ற மாதிரி அழகா ஒரு டான்ஸ் ஒன்று ஆடி இருக்காங்க. நீங்க உங்களுக்கு என்ன வாங்கி தர போறீங்க உங்க பர்த்டேக்கு? ஹாப்பி பர்த்டே. பாரு என்ன கண்ட நானும் உனக்குள்ள
கல்யாணம் ஆகி எவ்வளவு நாள் பிரதர் ஆகுது? 4 வருஷம் ஆகுது. 4 வருஷம். இன்னும் அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கே பிரதர். ஏதாவது டிப்ஸ் இருந்தா கொடுங்க. நான் தப்பா நினைச்சிட்டேன்டா 4 மாசமோ அப்படின்னு. அப்படியா? ஆமா. ஒரு பையன் இருக்கான் 3 இயர்ஸ்ல. ஓகே. சோ எப்போதுமே இதே லவ்வோட இருங்க. ஏன்னா 4 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தவங்களை இந்த மாதிரி ஷோக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு நாம இது ஷோக்கு போய் இல்ல என் வீட்டுல இப்படி சொன்னாங்க. அம்மா நான் அது மாதிரி பண்றேன் நான் டிவில வரும்போது சேனல் மாத்தி விட்டுருவாங்க தெரியுமா இல்லையா? எங்க வீட்டுல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாங்களே. தலையை தோட்டிட்டே வருவேன். ஆனா இவன் வந்துட்டான், இவனை தான் வீட்லயே பார்க்க முடியல, டிவில வர பாப்பாங்க அப்படின்னு மாத்தி விட்டுருவாங்க. ஆனா இந்த லவ் இன்ன வரைக்கும் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஆக்சுவலா எல்லாத்துக்குமே இவர் தான் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காரு. நான் மிஸ்ஸஸ் இந்தியா 2018ல ராயல் ஆர்கானிக் வின்னர் சப்டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். சூப்பர். அதுக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து என்னோட டான்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு என்னெல்லாம் பிடிக்குதோ அதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. Thank you so much. இந்த காதல் எப்போதுமே உங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கணும். Thank you. Love you. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. Let's welcome Bharati from Chennai. என்ன பண்றீங்க பாரதி? நான் ஈவென்ட் கோஆர்டினேட்டர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஈவென்ட் கோஆர்டினேட்டரா? ஏதாவது ஈவென்ட் தான் சொல்லுங்களா? ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறோம். நீங்க நல்லதுல பண்ணிட்டு 50,000 பேமெண்ட் கொடுத்தா போதும். என்னது அந்த மாதிரி நான் கேட்க மாட்டேமா. 10,000 போட்டு சோற போட்டீங்கன்னா வந்து ஜாலியா பண்ணிட்டு போயிடுவேன். ஈவென்ட் கோஆர்டினேட்டரா இருக்கீங்க அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். மேக்கப் ஆர்டிஸ்டா? இந்த பாருங்க, இந்த பொண்ணு ஒரு தடவையும் போனாலும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகுது. என்ன பண்ணி வருதுன்னு எனக்கு தெரியல. வந்ததுக்கு அப்புறம் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. அவங்க born with beautiful, like she's already beautiful. ஒரே நிமிஷம் அந்த டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க. இந்த 300 இன்ச்சையும் கலச்சு விடுறப்போ ஒரு ரூபாயை பார்க்க முடியாது. இங்க வாங்க, நீங்க டிஷ்யூ எடுத்துட்டு வாங்க, உங்களுக்கு சேர்த்து நான் கலச்சு விடுறேன். அது என்னதான் கலச்சாலும் இப்படிதாமா இருக்கும். மஸ்காரா போட்டு மைக்குறியே மஸ்தானி பேசி கவுக்குறியே. Let's welcome Rekha from Chennai. Wow, wow, wow. What a fantastic dance. Welcome. Thank you. Welcome. I know Rajasthani dance. You know Rajasthani dance? You want to play some song? No. DJ, can we have some Rajasthani dance? சாங்னு சொன்னீங்கல்ல, எங்க டிஜேக்கு ராஜஸ்தான் தான் ஹிந்தி தான் நினைச்சிருக்கான். Hindi show. அவனை பொறுத்த வரைக்கும் தமிழை தாண்டி பாக்கி எல்லாமே வேற மொழி தான். ஆமா, அதனால அது ராஜஸ்தானி சாங். யூ குட். ஓகே. आप लुकिंग खूबसूरत है. Thank you. ஓஹோ, நீ ஒரு ஹிந்தி பேசுறியா? அது பாनी पानी पानी आ गया. पानी आ गया. चेन्नई में मेट्रो पानी आ गया. आप चेन्नई से नहीं अच्छा आ गया. शट योर माउथ. इंग्लिश बोलो. हाँ, मेरे यहाँ पे बहुत अच्छा पानी आता है. என்னடா ஜானி வாக்கறலாம் தெரியுது. நம்ம வீட்ல நல்லா தண்ணி வரும். चलो एक मार दो टुकड़ा. बैग नंबर प्लेटफॉर्म नो, 4th प्लेटफॉर्म. आपका हस्बैंड कहाँ है? मेरा हस्बैंड यहाँ पे नहीं आया. नहीं आता. नहीं आता. आता मैं आता तो इनको नहीं आता. नहीं आए. नहीं आइए காலையிலே பாருங்க. உங்களால முடிஞ்சது ஏதாவது ஒண்ணு போடுங்க. வயிற்று பழப்புக்கு தான் சார். எல்லாம் வயிறு பழப்பு சார். பாருங்க சார் நல்லா இருந்த பொண்ணு மனநிலை பாதிக்கும். காசு கிடைக்கல, நம்மளோட எல்லாம் பெரிய பெக்கர். ஆமா இந்த தெருல உன்னை பத்தி தெரிஞ்சிருச்சு. என்ன கால் நொண்டி இழுத்தா வருது. காலும் நொண்டி. तुम्हारो आगे हो गया. फर्स्ट
வெரி ஈஸி ரவுண்ட் ஓகே I understand Tamil. You speak Tamil. இந்த அவமானத்துக்கு தொங்கி போனார்தானா Your Hindi is very யூ நோ poor. பிரீத்தி சிந்தா யூ நோ பிரீத்தி சிந்தா Yeah, I know Preeti Zinda. மை அத்தை பொண்ணு செருப்பு பியும் நாயே கரீனா கபூர் மை பெரியமா பொண்ணு हमारा देश में पूरा மக்களின் தமிழ்நாடு இன்னைக்கு பூரா பேரும் சென்னையில ஒண்ணு தேடிட்டு இருக்கானுங்க உன்னால டிராபிக் ஜாம் டேட் டைவர்சனா பகவான் அரே பகவான் சரி 4 பேர் செட்டில் ஆயிட்டீங்களா அவங்க ரொம்ப நேரம் செட்டில் ஆயிட்டானுங்க ஆ. பைத்தியக்கார நான் நீ தான் கத்திட்டு இருக்கிற ஓ நீ பைத்தியர் ஓ பாகல் பாகல் தூ பாகல் நான் பாகல் ஆ. எஸ் ஐ அம் என்ன பாகல் நான் பாகல்ல பைத்தியம்டா நாயே நம்ம கில்லாடி ராணியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இதானா அவங்க டக்கு இதான உங்க டக்குல உங்களுக்காக ஒரு ஆடியோவோ இல்லை ஒரு வீடியோவோ வரும் அதை நல்லா பார்த்துக்குங்க அதுல இருந்து தான் கேள்வி கேட்போம் ஓகேங்களா துமாரா மாலும் Malum. ஓகே ஃபெர்லின் நீங்க என்ன மாதிரி கத்த போறீங்க டாலு சொல்லுங்க நீங்க நான் டுக்கு என் பையனோட நிக் நேம் வந்து டுக்கு சோ குக்குவா? அதனால குக்குனா கூப்பிடுவீங்க டுக்கு டுக்கு இது எப்படி பிறந்தவனே வச்சீங்களா இல்ல அவனுக்கு நிறைய நேம்ஸ் இருக்கு பம்பிள் பீ டுக்கு லட்டு அப்பெல்லாம் அது கூப்பிடுவோம். என்ன இன்னொன்னு என்ன அவன் நல்லா கியூட்டா பப்ளியா இருப்பான் சோ பம்பிள் பீன்ஸ் பம்பிள் பி அது நல்லா இருக்கு அதே வச்சுக்கங்க சரி ஓகே அது கத்துறதுக்குள்ள முடிஞ்சு போயிருமே பம்பிள் பீ பம்பிள் பி ஆட நல்லா இருக்குல்ல உனக்கு அப்புறம் மாதிரி இருக்கோ நீங்க புல்லிங்கோ புல்லிங்கோ புள்ளிங்க வாங்க 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 ராயபுரம் ராயபுரமா ஓகே Ting tong. Ding dong, wow, what a cuteness you are. You saw the Gemini movie, ஜெமினி Like Kiran. ஜெமினி ஜெமினி like you. ஸோ உங்களுக்காக ஒரு விஷுவல் ஒன்று வரும் அந்த விஷுவல் நல்லா பார்த்துங்க அதுலேயும் தான் கேள்வி கேட்போம் ஓகேங்களா எல்இடி கார் விஷுவல் ப்ளீஸ் மாமா 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 ஏய் நான் ஒருத்தர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே இது நியாயமாடி மாமா வாய் தரங்க எதுக்கு சந்தோஷமான விஷயம் வாய் தோறங்க மாமா எதுக்குடி வாய் தோறங்கண்ணா இப்போ அதில் வந்தாங்கல்ல அதில் காயத்ரி எது அதில் உள்ள வந்தாங்களா படுத்துட்டு சித்து காலை தூக்கி வச்சுக்கிட்டு பரவாயில்ல அந்த காட்சியில் கவுண்டமணி படுத்திருக்கும் பொழுது அருகில் வந்து ஒரு டேபிள் இருந்துச்சு தெரியுமா அது பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்துச்சுல்ல அந்த டேபிள்ல எத்தனை பழங்கள் இருந்துச்சு பம்பிள் பீ டாலு 3 பம்பிள் பி 3 3 இருந்தது 3 டாலு நான் சொல் 2 புல்லிங்கோ 2 புள்ளிங்கோ 3 I don't know. ஓகே நெக்ஸ்ட் டைம் ராஜஸ்தானி மூவி ஓகே எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ் நான் ஒருத்தர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன் நீங்க குடும்பத்தோட கும்மாளம் போடுறீங்களே இது நியாயமாடி பம்பிள் பி ஸ்வாதி அவர்கள் சரியான பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அடுத்து இதான உங்க டக்குல உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று வரும் அது வந்து வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ்ல கூட இருக்கும் அதே மாதிரி ஒரு தமிழ் பாட்டு நம்ம தமிழ்லயும் இருக்கு அந்த தமிழ் பாட்டு என்ன அப்படின்றது முத வரியிலேருந்து நீங்க பாடணும் ஓகேங்களா ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ் இது என்ன தமிழ் பாடல் பம்பிள் பீ ஆ அந்த ஸ்டார்டிங் அந்த புல்லிங்கோ சொல்லுங்க கேங்க இருங்க நான் பாடுறேன் தனியா பாடுங்க ஆசை ஆசை எப்பொழுது அந்த மியூசிக் கூட மியூசிக் வந்தது மியூசிக் சொல்லக்கூடாது அவங்க பாட்டே சொல்லிட்டாங்கல்ல அப்ப அந்த பாட்டு நீங்க தானே பாடி காட்டுங்க பாடி காட்டுங்க ஐயோ இல்ல பரவாயில்ல புள்ளிங்கோலாம் பாடணும் புள்ளிங்கோ அமான் புள்ளிங்கோ ஆசை ஆசை இப்பொழுது பேராசை இப்பொழுது ஆசை தீரும் காலம் எப்பொழுது ஆடியோ கார் ஆடியோ ப்ளீஸ் ஆசை ஆசை இப்பொழுது இதுக்கு கரெக்டான பதில் சொன்னது புள்ளிங்கோ பாரதி எங்க புள்ளிங்க எல்லாம் பயங்கரம் எங்களை பார்த்த தமன்னா மயங்கி ஓய்ந்துரும் நான் உண்மைங்க நயன்தராம கூட விழுந்துரும் இப்ப புது நடிகை கீர்த்தி சுரசம் சேர்ந்து இதான் நான் உங்க டக்ல வந்துட்டு அடுத்து உங்களுக்காக இந்த எல்இடி வால்ல வந்து இப்போ நிறைய போட்டோஸ் கொலாஜ் வரும் அந்த போட்டோஸ் எல்லாமே ஒரு திரைப்படத்துல இடம் பெற்றிருக்கும் அந்த திரைப்படம் எந்த திரைப்படம்னு கண்டுபிடிக்கணும் எல்இடி கார் போட்டோஸ் ப்ளீஸ் பம்பிள் பீ புல்லிங்கோ சரி ஓகே பம்பிள் பி ரமணா ஸோ இவங்க சொன்ன பதில் கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு பார்த்துலாம் எல்இடி கார் ஆன்சர் ப்ளீஸ்
தமனா என்பது சரியான பதில். சுவாதி அகைன் 10 பாயிண்ட். இதான அவங்க டக்கு ரொம்ப சீக்கிரமா டக்கு டக்குன்னு முடிஞ்சாச்சு. நம்ம கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து எனர்ஜியா இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த எனர்ஜியோட அடுத்த ரவுண்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்கோர்ஸ் என்னன்னு பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் ரவுண்டோட முடிவுல சுவாதி 20 பாயிண்ட், பாரதி 10 பாயிண்ட், பெர்லின் 0 பாயிண்ட், ரேகா 0 பாயிண்ட். இவ்வளவு பெரிய செட்டுக்கு நடுவுல இவ்வளவு பெரிய கொடியை வந்து காய வச்சிருக்காங்க. why what is the reason you know? ஐ டோன்ட் நோடா. I will tell you, don't worry டா. அதான் நான் தான் கண்டென்ட் சொல்லிட்டு இருந்தேன். பெரிய ஜான்சினா இந்த அம்மா இந்த பெல்ட் இல்லாம வர மாட்டாங்க. எங்க போனாலும் இந்த பெல்ட்டோட தான் வருவாங்க. இந்த பெல்ட் உட்காந்து மாட்டிட்டு எப்படி கண்டென்ட் கேட்பீங்க? ஸோ இதுல என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஒருத்தர் நின்னுக்க போறீங்க. ஸோ ரெண்டு சைட்லயும் ஆப்போசிட்ல ஒரு கிளிப்பு மட்டும் அந்த கொடியில இருக்கு இல்லையா? ஸோ அதில் நீங்கள் என்ன பண்ண போறீங்க, இங்க இருந்து ஒரு கிளிப்பை வாயில இப்படி பைட் பண்ணிக்கணும். அப்படியே நேராக போகணும். அங்கே ஆல்ரெடி ஒரு கிளிப் இருக்கு இல்லையா? ஸோ அந்த கிளிப்போட கீழே அந்த பாட்டம் இருக்குல்ல, ஸோ அங்கே இந்த கிளிப்பை இப்படி வச்சிடணும். ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு கீழே, அதுக்கப்புறம் இப்படி கீழே. ஸோ இவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் லைன் மாதிரி ஃபார்ம் பண்ணுறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. ஒரு கிளிப்புக்கும் 10 பாயிண்ட் உங்களுக்கு. ஸோ எவ்வளோ கிளிப்பு அங்கே போய் சேர்க்குறீங்களோ அவ்வளோ பாயிண்ட்ஸ். இன்கேஸ் இங்கேருந்து நீங்கள் வாயில் பைட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது உங்கள் கிளிப்பு கீழே விழுந்துருச்சு அப்படின்னோன்னா அது கணக்கில் வராது. நீங்கள் திரும்ப இங்கே வந்து ஒரு கிளிப்பாக எடுத்துகிட்டு போகணும். கில்லாடி ராணியோட செகண்ட் ரவுண்ட் கொடியிலே கிளிப்பு. சோ இந்த கொடியிலே கிளிப் விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் ஃபெர்லின் அண்ட் பாரதி. And your time starts now. ரெண்டு பேருமே நல்லா விளையாண்டீங்க. நீங்க தான் லீடிங்ல இருந்தீங்க. கடைசி வரைக்கும் நீங்க தான் லீடிங் இருந்தீங்க. கடைசில பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அது புது ஸ்ட்ராட்டஜி நல்லா ப்ளே பண்ணாங்க. இது நீங்க தானே ஐடியா கொடுத்தீங்க. ஆமா, புது ஸ்ட்ராட்டஜி. என்ன பண்றது? தெரியாததெல்லாம் ஏன்டா பண்ற? சரி, ஓகே. ஓகே, எங்க டீமை சேர்ந்த பாரதி ஆரம்பத்துலேருந்து கொடியில கிளிப்ல லீடிங்ல இருந்தாங்க. கடைசி நேரத்தில் அது கீழே விழுந்ததுனால பாயிண்ட்ஸ் கிடையாதுன்னு வேற சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் 0 பாயிண்ட்ஸ். அந்த கொடியில கிளிப் இந்த ரவுண்ட வந்து நம்மளோட டீமை சேர்ந்த ஃபெர்லின் சிறப்பா ஒரு கிளிப்பை கொண்டு போய் எங்க மாட்டி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த கொடியில கிளிப் விளையாடுறதுக்காக இப்ப யாரு வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சுவாதி அண்ட் ரேகா. And your time starts now. எங்க டீமை சேர்ந்த சுவாதி ஒரு கிளிப்பை மட்டும் அழகா அங்க போய் ஹேங் பண்ணி 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அது பாத்தீங்களா, எல் ஷேப்ல லவ் சிம்பிள். என்னது யாருக்கு அது இருக்கவே கூடாது. அவர் நேரா
வேற இருக்கு அதான் பத்தி. அதான் இனிமேல் அது இருக்கவே கூடாது. அதை அடிச்சு உடைக்கணும் முதல்ல. கொடியிலை கிளிப்ல ரேகா வந்துட்டு முட்டை பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது ரவுண்ட் வந்துட்டு வெகு சிறப்பா விளையாடி முடிச்சாச்சு. பட் இருந்தாலும் வந்துட்டு ரொம்ப ஆக்டிவா இருந்த ஒரு 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கேம்னு வரும்போது கொஞ்சம் லைட்டா அப்படியே ஆக்டிவ்னஸ் குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங். ஆமா ஆமா. அந்த எனர்ஜியை பூஸ்ட் பண்றதுக்காகவே இப்போ ஒரு ரவுண்ட் வச்சிருக்கோம். இது ரவுண்ட் இல்ல, ஜஸ்ட் ஒரு ஃபன். அந்த ஃபன் விளையாடுறதுக்காக லெட் மீ வெல்கம் ஸ்வாதி. ஸோ இப்போ என்ன உங்களுக்கு டாஸ்க் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நாங்கள் ஏதாவது ஒரு டாபிக் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன பண்ணணும், முழுக்க தமிழிலேயே உரையாட வேண்டும். 1 நிமிட அவகாசம் தான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு நீங்கள் முழுவதுமாக தமிழில் உரையாட வேண்டும். உங்கள் வாய் தவறி ஏதேனும் ஆங்கில வார்த்தை வந்தால் இந்த பலூனை காது பக்கத்தில் எடுத்துட்டு வந்து இந்த ஊசியால் குத்துவோம். அது படார் என்று வெடிக்கும். சரி, புரிகிறதா? முழுவதும் தமிழில் உரையாட வேண்டும். புரிகிறது, நன்றாக புரிகிறது. உங்களுக்கான தலைப்பு என்னவென்றால் நான் கொடுக்கின்றேன் மன்னா, கணவன். and your time starts now. உங்களுக்கான கால அவகாசம் தொடங்குகிறது. கணவன் என் உயிர் மூச்சு, கணவன் என் உலகம், என் வாழ்க்கை, எல்லாமே என் கணவன் தான். சகோதரி கொஞ்சம் வேகமாக பேசுங்கள். சொல்லுங்கள். அதிக இல்ல, எப்படி ஃபாஸ்டா பேசணும்? ஃபாஸ்ட் என்று ஆங்கில வார்த்தை யூஸ் செய்கிறீர்கள். இப்படி எல்லாம் சொல்லாம பண்ண. அவர் எங்க நல்லா காதுல வச்சு உடைப்பா. அவர் எங்க வேலை செய்கிறார்? அவர் ஏடிபி வேற வழி இல்ல. சாஃப்ட்வேர் சொல்லிட்டு சாஃப்ட்வேர். ஓகே, நீங்க இவ்வளவு நேரம் பேசுறதுல இத்தனோண்டு தமிழ் வந்தது, இவ்வளவு ஆங்கிலம் வந்தது, எவ்வளவு பலூன் உடைஞ்சு மன்னித்து விடுங்கள் ஐயா, மன்னித்து விடுங்கள் ஐயா. பரவாயில்லை. எழுந்து உங்கள் இடத்திற்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. உங்களுக்கான டாபிக் வந்துட்டு சிகை அலங்காரம். ஓகே ஓகே. என்னத்த ஓகே என்ன? The time starts now. முதல்ல ஒரு பொம்மை எடுத்து உங்க முன்னாடி வச்சு ஒரு சீப் எடுத்து அத முதல்ல வாருங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் உங்க கையில வந்து பண்ண முடியுமோ மண்ணெண்ணி போடலாமா? பின்னல் வந்து நீங்க 2 பின்னல் பண்ணலாம், 3 பின்னல். அது பேர் என்னது? அந்த 2 பின்னல் 3 பின்னல்லாம் அது வந்து ஆங்கில வார்த்தை, அதனால அதை நான் கூற மாட்டேன். கூறிதான் ஆக வேண்டும். மாட்டேன். கூறுகட்டாமே சரி, கூறிதான் ஆக வேண்டும். அதுக்கப்புறம் கொண்டையும் போடலாம். எங்கே? மண்டையிலே. வெரி நைஸ். மூஞ்சியில் பட்டி பார்ப்பது எப்படி? கொஞ்சம் நல்லா மண்ணை குழச்சி. டைம் போகிறது. கிரீம் தான் எடுத்து பூசணும். கொடியிலே கிளிப் இந்த ரவுண்ட சிறப்பா விளையாடி முடிச்சாச்சு. அண்ட் இந்த 2 ரவுண்டோட முடிவுல யார் என்னென்ன ஸ்கோர்ஸ் வாங்கிருக்காங்க சித்து? செகண்ட் ரவுண்டோட முடிவுல ஸ்வாதி 30 பாயிண்ட்ஸ், பெர்லின் 10 பாயிண்ட்ஸ், பாரதி 10 பாயிண்ட்ஸ், ரேகா 0 பாயிண்ட்ஸ். கில்லாடி ராணியோட 3rd ரவுண்ட் சிங்கப்பெண்ணே. அதாவது இந்த பிகில் படத்துல பார்த்தனா சிங்க பெண்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபுட்பால் அப்படி சூப்பரா விளையாடுவாங்க ஃபோர்ஸா. பட் நம்ம கில்லாடி ராணி மேடைக்கு வந்திருக்க பெண்கள் வந்து ஆல்ரெடி வந்து ரொம்ப வீட்டுல எல்லாம் நிறைய வேலை பார்த்து வெளியெல்லாம் வேலை பார்த்து ஆஞ்சு இங்க ஜாலி பண்ண வந்திருக்காங்க. சோ அவங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி ஒரு பெரிய பாலா கொடுக்காம லைட் வெயிட்டா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்கோம். இதை வந்து அப்படியே ஹாப் பண்ணிட்டே ஒரு கால்ல எத்திக்கிட்டே போயிட்டு அந்த ரிங்குல சேர்க்கணும். ஓகே, சிங்க பெண்களா புரிஞ்சுதா? விளையாடலாமா? லெட் மீ வெல்கம் பெர்லின் அண்ட் ஸ்வாதி. Your time starts now.
ஓகே, சிங்கப்பெண்ணே இந்த ரவுண்ட்ல நம்மளோட டீமை சேர்ந்த ஸ்வாதி அவர்கள் மொத்தமா 3 ஸ்பாஞ்ச் பார்க் பண்ணி 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. எங்க டீமை சேர்ந்த ஃபெர்லின் 50 பாயிண்ட். ஸோ 2 பேர் வந்து ரொம்ப அழகா விளையாண்டு முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த சிங்கப்பெண்ணை விளையாடுறதுக்காக யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரதி அண்ட் ரேகா. Your time starts now. பாரதி அண்ட் ரேகா 2 பேருமே இந்த சிங்கப்பெண்ணை கேமை நல்லா விளையாண்டாங்க. அதில் எங்கள் டீமை சேர்ந்த பாரதி டோட்டலாக 5 ஸ்பான்சர்ஸை கொண்டு போய் எங்கள் கரெக்டாக உள்ள போட்டதுனால 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அண்ட் எங்க டீமை சேர்ந்த ரேகா வந்துட்டு ஒரு 3 உள்ள போட்டிருந்தாலும் பட் வந்து அதில் 2 ஃபவுல் ஆயிடுச்சு லெக் அட் டைம்ல கீழே வச்சனால. ஸோ ஒரு ஸ்பாஞ்சுக்கு 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. சித்து டோட்டல் ஸ்கோர் சொல்லுங்க. தேர்ட் ரவுண்டோட முடிவில் ஃபெர்லின் 60 பாயிண்ட்ஸ், ஸ்வாதி 60 பாயிண்ட்ஸ், பாரதி 60 பாயிண்ட்ஸ், ரேகா 10 பாயிண்ட்ஸ். ஸோ 3 பேருமே டையில் இருக்கிறீங்க. ஸோ எப்போதுமே நம்ம இதில் டை பிரேக்கர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரவுண்டாக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி இங்கே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள் கண்ணை கட்டிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து 2 ஸ்டூல் போடுவோம். பேக்ரவுண்டில் ஒரு பாட்டு ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் ஆடிக்கிட்டே இருப்பீங்க. பாட்டு எப்போ கட் ஆகுதோ அப்போ நீங்கள் உங்கள் ஸ்டூலை தேட ஆரம்பிங்க. அவங்க கண்ணு கட்டியிருக்கும். யார் 2 பேர் அந்த ஸ்டூலை கரெக்டாக கண்டுபிடிச்சி அவங்க உட்காடுறாங்களோ அவங்க 2 பேர் அப்படியே பம்பர் ரவுண்டுக்காகவும் கில்லாடி ராணின்ற பட்டத்துக்காகவும் விளையாட போகிறீங்க. ஓகேங்களா? ரெடியா? ஸோ 3 பேருமே வந்துருங்க. ஃபெர்லின், ஸ்வாதியான், பாரதி. போடுறா பாருங்க. தேட ஆரம்பிங்க. லெஃப்ட் 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 யாரும் ஹெல்ப் பண்ணாதீங்க ப்ளீஸ். லெஃப்ட் லெஃப்ட் ஒருத்தர் உட்காந்து இன்னும் ஒரு சேர் இருக்கு. இன்னும் ஒரு சேர் இருக்கு. நேரம் 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 வாங்க நேரம் வாங்க. அறிஞர் நேரம் நேரம் இன்னும் நேரம் வாங்க. அவங்க நேரம் போங்க. நேரம் லெஃப்ட் லெஃப்ட் உங்களுக்கு லெஃப்ட்டுங்க. லெஃப்ட். அவங்களும் போட்டாங்க. வாங்க வாங்க இன்னொரு இருக்கு வாங்க. டை பிரேக்கருக்கான ஒரு சின்னதா ஒரு ரவுண்ட் ஒன்று ப்ளே பண்ணோம். அண்ட் அந்த ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் விளையாண்டாங்க. அந்த 3 பேர்ல வந்துட்டு ஒருத்தருக்கு மட்டும் சேர் கிடைக்கவே இல்லை. அது வேற யாரும் இல்லை, நம்ம பாரதி கண்ட புதுமை பெண் தான். ஸோ பாரதிக்கு சேர் கிடைக்காதனால பாரதியும் ரேகாவும் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில இருந்து இப்போ வீட்டுக்கு போறாங்க. அண்ட் நம்ம கூட வந்துட்டு பம்பர் பிரைஸ்க்கான குவாலிஃபைங் ரவுண்ட் விளையாடுறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க ஃபெர்லின் அண்ட் ஸ்வாதி. ஸோ ரேகா ஜி போலோ. ரொம்ப நல்லா இருக்கேன். லைக் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிச்சு இந்த ஷோ. ஐ எம் கமிங் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் ப்ரிப்பரேஷன். தட்ஸ் தி ஸ்பிரிட் ரேகா ஜி. பாரதி கண்ட புதுமை பெண். ஆக்சுவலி ரொம்ப ஃபன்னா இருந்தது. அண்ட் நான் இவ்வளோ என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கல.
லைக் டில் எண்ட் வரைக்கும் நான் ஃபன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் நிறைய எபிசோட்ஸ் எடுக்கணும், நிறைய பேர் நிறைய மேரிட் உமன் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு I wish you all the best. And you both are doing great job as well. Thank you so much. And பாரதி and ரேகா உங்களுக்கு பிடிச்ச ஒரு gift hamper எடுத்துட்டு நீங்க ஜாலியா அப்ப வீட்டுக்கு போகலாம். Thank you so much. Please. இன்னைக்கான பம்பர் பிரைஸ் கில்லாடி ராணி. கில்லாடி ராணியோட நெக்ஸ்ட் ரவுண்ட் அடிச்சு தூக்கு. இப்போ 2 பேருமே பொம்மையை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பாட்டு சவுண்டு கேட்கும். அந்த பாட்டு சவுண்டு எப்போ நிற்குதோ அப்போ வந்து இந்த பொம்மையை நீங்கள் எடுத்துருவீங்க. எடுத்ததுக்கப்புறம் நேராக அந்த ஸ்பின்னிங்கில் வந்துடுவீங்க, இதை சுற்றி விடுவீங்க. இதில் என்ன நம்பர் நிற்குதோ அவ்வளோ ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லணும். இந்த எல்இடி ஸ்க்ரீனில் உங்களுக்காக ஒரு கொஸ்டின் ஒன்று வரும். ஸோ அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு 4 இதில் நிற்கிது. ஸோ 4 நிச்சா நீங்கள் 4 ஆன்சர் நீங்கள் சொல்லணும். சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இன்கேஸ் 4 நின்று உங்களால் 4 ஆன்சர் சொல்ல முடியல அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஒருத்தவங்க ஆடாமே நிற்பாங்க இல்லையா? ஸோ அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெயிச்சிருவாங்க. ரெடிங்களா? இப்போ பாட்டு கேட்கும். பாட்டுக்கு அப்படியே ஆடிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரத்தில் பாட்டு நின்னதுக்கப்புறம் யார் போய் ஃபஸ்ட்டு பொம்மையை தூக்குறீங்க அவங்க ஸ்பின்னிங்களுக்கு வருவீங்க. போடுறா பாட்டை. கும்பலாக சுத்துவோம் நாங்க, ஐயோ எம்மன்னு கத்துவோம், கத்துறேன்னு கேட்டா உன்னை வாயிலேயே கொத்துவோம். எங்க பிள்ளைங்க எல்லாம் பயங்கரம், எங்களை பார்த்த Okay, 3. LED car question please. உலகில் உள்ள 7 கண்டங்கள். ஆசிய கண்டம், அந்தோனி, ராமசாமி, ஆப்பிரிக்கா கண்டம். சொல்லிக்கிட்டே இருங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லுங்க. ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. எனிவேஸ் ஸ்வாதி, ஸோ உங்களுக்கு இதில் லீஸ்டான நம்பர் 3 அதுதான் வந்துச்சு. இதுவும் ஈஸியான கேள்வி தான். ஸோ நம்ம பதட்டத்தில் சொல்ல முடியாது. எனிவேஸ் பரவாயில்ல. இந்த ரவுண்டில் உங்களால் பதில் சொல்லாததுனால ஆட்டோமேட்டிக்காக யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாதி. நான் தான் சொன்னேனே. LED car question please. எண்ணெய் வகைகள். நல்லெண்ணெய், கடலெண்ணெய், வேப்பெண்ணெய், விளக்கெண்ணெய். ஸோ இந்த குவாலிஃபையிங் ரவுண்டில் இப்போ ஜெயிச்சிருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஆடாமே ஜெயிச்சாங்க, இந்த தடவை ஆடியும் ஜெயிச்சிருக்காங்க. ஸ்வாதி. நல்லா விளையாண்டிங்க. ஸ்டார்டிங்கில் ஆரம்பிச்சு இவ்வளோ தூரம் எல்லா கண்டஸ்டன்ட்டுக்கும் டஃப் கொடுத்து ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹவு டு யூ ஃபீல்? எப்படி இருந்தது? ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நான் ஆக்சுவலாக எனக்கு வர முடியல, ஹெல்த் ப்ராப்ளமாக இருந்தது. ஆனால் நான் போய் ஆடலாம், எப்படியோ ஃபன் மட்டும் பண்ணலாம், ஃபன்னாவது இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் நிஜமாலே ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அந்த ஆண்டனி கண்டன் ஒன்று சொன்னீங்க. ஆண்டனி அந்தோனி, அது யார் அந்த அந்தோனி கண்டன்? டக்குனு கண்டங்கள் ஐயோ போச்சு, எங்கேயோ 12th ஸ்டாண்டர்ட் போயிடுச்சு. எனக்கு 12th ஸ்டாண்டர்ட் தான் கண்டத்தை பற்றி படிச்சிங்களா? அப்புறம் இன்ஜினியரிங்ல எனக்கு கண்டம்லாம் வந்ததுலப்பா. இன்ஜினியரிங்ல கண்டமா? கண்டம். ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபெர்லின். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எனர்ஜியா ஸ்போர்ட்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. அண்ட் உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வெயிட்டிங். அவங்க ஃப்ரிட்ஜை தவிர நீங்க எது வேணா எடுத்துட்டு ஜாலியா வீட்டுக்கு போகலாம். ஓகே.
உங்க வைஃப் விளையாடுறத உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தீங்க. So how do you feel? நல்லா விளையாடுனாங்க. நல்லா விளையாடுனாங்களா? ஸோ இன்னைக்கு வந்து இவ்வளோ ஸ்போர்ட்டிவான ஆள் தானே ஒய்ஃப், இவ்வளோ ஜாலியாக எல்லா கேமும் விளையாடுவாங்களா, இவ்வளோ ஆக்டிவாக இருந்திருக்காங்களா வீட்டில்? இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நானும் இந்த ஷோ ரொம்ப பார்ப்பேன். சரிங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணி நல்லா இப்போ விளையாண்டாங்க. Thank you so much for coming down here. Thank you so much. Thank you. எல்லாருக்கும் நன்றி. கில்லாடி ராணியோட ஃபைனல் பம்பர் ரவுண்ட் அட்ராசக்க விளையாடுறதுக்காக நம்ம கூட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வாதி. Come on ஸ்வாதி. இந்த ரவுண்டோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். இந்த ஃப்ரிட்ஜோட விலை தான் இந்த பெரிய பாலுக்குள்ள நிறைய சின்ன பால்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் இருக்கு. அந்த விலையை நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, பின்னாடி வந்து உங்களுக்கு 5 பாக்ஸஸ் வரும். அந்த 5 பாக்ஸஸ்லையும் நீங்க ஒரு பாக்ஸ்ல ஒன்னொன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு 50,000 ரூபாய்னா 5000 அப்படின்னு நீங்க கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க நம்பர் எடுக்கிறதுக்கு பதிலாக இதுல 3 இன்ட்டு பால் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுக்கான 3 லைஃப். நீங்க அந்த 3 இன்ட்டு பாலையும் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க இந்த கேம்ல தொடர முடியாது. ஸோ உங்களுக்கு 3 லைஃப் இருக்கு. ஸோ நிறைய பேர் நல்லா விளாண்டு 3 லைஃபையும் தக்க வச்சு அப்படியே ஜெயிச்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்பர்ஸ் நிறைய எடுங்க, இன்ட்டு பாலை எடுத்துடாதீங்க. இன்னொரு தெளிவான விஷயம், நீங்க இந்த நம்பர்ஸ் அசம்பிள் பண்றதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யார்கிட்ட வேணாலும் 2 தடவை ஆப்ஷன் கேட்டுக்கலாம். அவங்க சொல்றதை நாங்கள் எடுத்துக்க மாட்டோம், நீங்க சொல்றது தான் ஃபைனலாக எடுத்துக்கோம். கிளியர்? விளாடலாமா? ஓகே, சரிங்க. நீங்க பார்க்காதீங்க, என்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னவா இருக்கும்? நம்பரா இருக்கும். நம்பரா இருக்கும் நம்பிட்டீங்க. 9. ஒரு இந்த 9 இந்த 5 பாக்ஸஸ்ல எங்க வச்சா கரெக்டா இருக்கும்? சஜஷன் கேட்கலாமா? கேட்டுக்கலாம், கேளுங்க. 4. இன் கேஸ் இது தப்பா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த பால் நம்ம உள்ளே போட்டுருவோம். ஓகேங்களா? எல்இடி கார் 4th பாக்ஸ்ல 9 வச்சது கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க. இந்த ஆடியன்ஸ் நீங்க என்னைக்குமே இல்ல நம்புங்க. ஏன்னா இவங்க எல்லாம் இந்த 36 எபிசோடு இங்கே இருந்தவங்க தான். என்னவா இருக்கும்? நம்புறேன். ஒரு லைஃப் உங்களுக்கு போயிடுச்சு. இன்னும் 4 பால் நீங்க எடுக்கணும். உங்களுக்கு 2 லைஃப் மட்டும்தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ப்ரே பண்ணிட்டு நம்பர்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்பர் எடு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்புறேன். என்ன நம்பர் இருக்கும்? முதல்ல இந்த ஃப்ரிட்ஜோட விலையை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? மைண்ட்ல இவ்வளவு இருக்கும் அப்படின்ற மாதிரி தோராயமா ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க. காட்டிட்டுமா? காட்டிடுங்க. பரவாயில்ல, 2 லைஃப் போயும் அதுக்கப்புறம் ஒரு லைஃப் வச்சு நிறைய பேர் ஜெயிச்சிருக்காங்க. ஆனா நம்ம அந்த நிலைமைக்கு போகல. 0 இருக்கு. இன்னும் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. கேட்கறனா கேட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்களே ஃபிக்ஸ் பண்ணலாம். லாஸ்ட். ஷூரா? ஷூர். எல்இடி கார் லாஸ்ட் பாக்ஸ்ல 0 வச்சு கரெக்டா இல்ல தப்பான்னு சொல்லுங்க. கிட்ட நெருங்கிட்டோம். இன்னும் வந்து 3 நம்பர் தான், 2 லைஃப் இருக்கு. தைரியமா எடுங்க. ஓகேங்களா? நம்பர் 2 இருக்கும்னு நினைக்கிறேன். ஓ, அவ்வளவு தூரத்துக்கு கெஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ நம்பரா இருக்கான்னு கெஸ் பண்ணு, இல்ல இன்டுவான்னு கெஸ் பண்ணு. நீங்க நம்பர் 2ன்னு சொல்லிட்டீங்க. பரவாயில்ல, 2 இல்ல 1. நீங்க தான் சொல்லணும். இல்ல கேக்குறதுனாலும் கேட்டுங்க, இல்ல சொல்றதா. இது வந்து நான் கேட்டுக்கிறேன். கேட்டுங்க. நம்பர் 2. ஷூரா? ஆப்ஷன் போறேன். ஷூரா? அந்த அண்ணாவல நம்புறேன், ரொம்ப நம்புறேன். ரைட், ஓகே. செகண்ட் பாக்ஸ்ல 1 வச்சு கரெக்டா இல்லையான்னு சொல்லுங்க. ரெண்டு நம்பர் 2 இன்ட்டு. ஓகேங்களா? 2 லைஃப் இருக்கு. தைரியமா விளாடுங்க. பிரதர் என்ன நம்பராகவே இருக்கட்டும். அல்ல, அது இருந்தா இருந்துட்டு போட்டோம், எங்களுக்கும் பிரச்சனை இல்லை. பட் நம்பரா இன்ட்டுவா? நம்பர். ஷூரா?
நம்புறன்றாரு, நம்புறீங்களா? அவ்வளோ நம்பிக்கையா வீட்டுக்காரர் மேலே? நடக்கலாம் என்ன பண்ணுவீங்க? பரவாயில்ல, ஒரு வாட்டி தப்பாரா நெக்ஸ்ட் வாட்டி பார்த்துக்கலாம், லைஃப் இருக்கு. ஸோ இந்த 6 எங்கே வைக்கலாம்? இப்போ உங்களுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது, நீங்களே டிசைட் பண்ணுறது தான். தேர்ட் ஆப்ஷன். தேர்டா? ஷூரா? எல்இடிகா தேர்ட் பாக்ஸில் 6 வச்சு கரெக்டா இல்லையா சொல்லுங்க. இன்னும் 2 லைஃப் இருக்கு, ஒரே ஒரு நம்பர் தான். நீங்க எது எடுத்தாலும் அங்கதான் வைக்க போறீங்க. நம்பர் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு நம்பிக்கையா நம்பர் எடுங்க. ஓகே. என்ன பிரதர்? நம்பர் தான் நினைக்கிறேன். நம்பர் தானா? எனக்கு இருக்கு, நம்பர் தான் நினைக்கிறேன். ஷூரா? வாங்க, அப்புறம் என்ன? எப்படினாலும் எனக்கு சரி, இது என்ன இருக்கும்? நம்பர் தான் இருக்கும், நம்ம தான் நம்புறேன். நம்பர் தான் இருக்குன்னு நம்புறீங்களா? சரி, வேண்டிக்கங்க, நான் போய் இங்க ரிவீல் பண்றேன். சரி. நீங்க கண்ணை முடிக்க, அவங்க ரியாக்ஷன் இருக்கும். ஓகே, ரெடியா? கண்ணை முடிங்க. இப்போ நீங்க எடுக்கிறத வச்சே டிசைட் ஆகிடும். இன்டூ எடுத்துட்டீங்கன்னா இதுக்கப்புறம் இந்த ஷோவில் உங்களால் தொடர முடியாது. ஸோ வந்ததுக்கு ஒரு கிஃப்ட் ஹேம்பர் கொடுப்போம், வாங்கிட்டு வீட்டுக்கு போக போறீங்க. அதே நம்பர் எடுத்துட்டீங்கன்னா ஃப்ரிட்ஜை அழுட்டு வீட்டுக்கு போக போறீங்க, கில்லாடி நான் நின்ற பட்டத்தையும் வாங்க போறீங்க. ஓகேங்களா? ஐயோ ஐயோ, எனக்கு டென்ஷன் ஏத்துறானே. எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. டென்ஷன் சொல்லுங்க. போப்பா, அங்கிட்டு காட்டுவேன், எல்லாரும் காட்டுவேன். போப்பா, என்ன எடுத்திருப்போன்ற கான்ஃபிடென்ட் எவ்வளவு தூரம்? என்ன நம்பர் தான் அப்படின்னா நம்பர்னு சொல்லுங்க, இன்டூனா இன்டூ நம்பர். சரிம்மா, பார்த்துக்கலாம். பிரதர், உங்க வைஃப் எடுத்த பால் என் கையில இருக்கு. இதை இப்ப சுத்தணும் தேவையில்ல, இந்த உள்ள இருக்கிற இதை மட்டும் நீங்க எடுங்க. நீங்க கண்ண முடிங்க, எடுத்துங்க கையில எடுத்து. இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணிடுறேன். ஸோ லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனிவே சூப்பர். ஆரம்பத்துலேருந்து ஹோப்போட ரொம்ப நல்லா விளையாண்டிங்க, எல்லா டாஸ்க்குமே அடிச்சு தூள் பண்ணீங்க. ஸோ கடைசி வரைக்கும் இங்கேயுமே லக்கு உங்கள் சைடு தான் இருந்துக்கிட்டே இருந்தது. அண்ட் லாஸ்ட் மூமெண்ட்டில் இது கேம். ஸோ கேமாக பார்ப்போம். ரொம்ப அழகாக விளையாண்டிங்க. எப்படி இருந்தது உங்க ஒய்ஃப் இங்க விளையாடி இவ்வளவு தூரம் ஒரு சஸ்பென்ஸ் மொமெண்ட், த்ரில்லிங் மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வந்து இந்த மேடை ஏற்றி நிப்பாட்டியிருக்காங்க? ஹவு டு யூ ஃபீல்? இது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஆக்சுவலாக. கேமிங் ஷோ ஃபஸ்ட் டைம் நான் வர்றது, இந்த மாதிரி ஈவெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறது. பட் அவள் வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் ப்ரோஆக்டிவ். ஸோ அவள் ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணி ஷி யூஸ் டு லைக் தட். ஸோ அதனால் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவள் கொஞ்சம் ரொம்ப ஸ்போர்ட்டிவ், அவள் கொஞ்சம் நல்லா தான் பண்ணா. பட் ஹார்ட் லைக் திஸ் டைம். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் மேம். ஃபாத்தி? அன்ஃபார்ச்சுனேட்லி ஓகே, பரவாயில்ல. ஃப்ரிட்ஜை விட என்னோட லவ் பெருசா இருக்கு, அதனால உங்க லவ் வந்து வெறும் 21,000 ரூபாய் நிர்வகிக்காது, அதை தாண்டி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க கொடுக்கறதுக்காக காத்துட்டு இருக்கீங்க. நீங்க இதை விட ஸ்பெஷலான கிஃப்ட் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாங்க. அதை நீங்க பர்த்டேக்கு வாங்கிட்டு உங்களுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மற்றும் பாடம் செய்து ஒப்பித்தேன் கண்ணே நான் உன்னை காணும் முன்னால் என் ஆசை மூங்கில் வெடிக்க வைத்தாய் என் ஆண்மை எனக்கே விளங்க வைத்தாய் நான் தொட்டுக்கொள்ள கிட்ட திட்டாய் காதலிக்கும் ஆசை இல்லை கண்கள் உன்னை காணும் வரை உள்ளுக்கும் காதல் பூத்தது உன்னால் பட்டினத்தார் பாடல் மட்டும் பாடம் செய்து ஒப்பித்தேன்